அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆன்மீகத்தின் மனக்குழப்பம் இருக்கத்தான் செய்யும். எந்த ஆன்மீகம் சரி என்பது குறித்து பலருக்கும் பல ஐயப்பாடுகள் இருக்கும். அந்த அடிப்படையில் குவைத்திலிருந்து சகோதரர் சரவணன் என்பவர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அவருக்கான பதிலை நாம் ஆடியோவாகவும் வீடியோவாகவும் டெக்ஸ்ட் வடிவிலையும் நாம் பதிவிடுகின்றோம். அன்பானவர்களே, சகோதரர் கேட்ட அந்த கேள்வி என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் எந்த ஆன்மீக நெறியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும்? இந்து மதத்தையா, கிறிஸ்தவ மதத்தையா, புத்த மதத்தையா, சீக்கிய மதத்தையா, யூத மதத்தையா, இஸ்லாமிய மதமா எனக்கு மனக்குழப்பமாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார். இதுக்கான தீர்வை சொல்லுங்கன்ட்டு அந்த சகோதருக்கு நாம் பதில் சொல்லும் பொழுது, விரிவான ஒரு பதிலை சொல்லும் பொழுது, முதல்ல நேர்வழியை தேடணும், நேர்வழியை அடையணும் அப்படிங்கிற எண்ணமே அவர் உண்மையிலேயே வெகு விரைவிலேயே உண்மையான ஆன்மீகத்தை அடைந்து கொள்வதற்கான தொடக்க புள்ளியாகத்தான் இந்த சிந்தனையை நாம் பார்க்க முடிகிறது. முதல்ல ஒரு அடிப்படையை நாம் விளங்கணும். என்ன அப்படின்னா, ஒரு ஆன்மீகம் நெறியானது உண்மையிலேயே அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆன்மீக நெறியானது நமக்கு பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லணும்? மனிதனை படைச்சது யார் என்பதற்கு தெளிவான பதில் தரணும். அடுத்து மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்பதை அதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் அதில் இருக்கணும். அதே மாதிரி நன்மை தீமை சம்பந்தமாக ஒரு முழுமையான அளவுகோல் என்ன செய்யணும், இருக்கணும். மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு என்ன ஆகுவான் என்பது பற்றி குழப்பமில்லாமல் ஒரு பதில் இருக்கணும். இது எல்லா காலத்துக்கும் எல்லா தரப்பு மனிதர்களுக்கும், இனம், மொழி, நாடு, தேசம் என்று அனைத்து தரப்பு மனிதர்களுக்கும் பொருந்துமா என்பதை எந்தெந்த ஆன்மீகத்தை சார்ந்து இருக்கிறார்களோ அந்த ஆன்மீகம் அதுக்கு பொருத்தமானதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரெண்டாவது, மதங்களை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு உண்மையை நாம் ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னால், அதில் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பல தெய்வ கோட்பாடுகள் இருக்குது, பல தெய்வ உருவ வழிபாடுகள் இருக்குது, பல தத்துவங்கள் இருக்குது. ஆனால் ஒரு கடவுள் யார் என்பதை பற்றிய ஒரு தெளிவு அதில் இல்லாமல் இருக்குது. முக்தி அடைகிறதுக்கு பல கருத்துகளும் இருக்குது, ஆன்மீக அனுபவங்கள் இருக்குது, ஆனால் ஒரு தெளிவான வழிகாட்டல் அங்கே இல்லை. அதே மாதிரி புத்த மதத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், புத்த மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், கடவுளை பற்றி பேசலை, ஆனால் மனிதன் இன்னல்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அதில் என்ன கவனம் செலுத்தணுங்கிறத மட்டும் சொல்லியிருக்கு. ஒழுக்கம் உண்டு, ஆனால் யார் மனிதனை படைத்தாங்கிற கேள்விக்கு அதுலேயும் பதில் இல்லை. அதேமாதிரி சீக்கிய மதத்தை எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அது ஒரு கடவுள் கருத்து உண்டு, ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கால வட்டறைக்குள்ளால் அது சுருங்கிடுச்சு. பக்தி உண்டு, ஆனால் உலகெங்கும் இருக்கக்கூடிய மனித குலத்துக்கு முழுமையான சட்ட நெறிமுறை அதில் இல்லை. அதே மாதிரி யூத மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் ஒரு கடவுள் கொள்கை இருக்குது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும்தான் அது உரித்தானது, ஒட்டுமொத்த மனித குல முழுமைக்குமான பொதுவான வழி அல்ல அப்படிங்கிறது அவங்களுடைய சித்தாந்தமாக இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், கிறிஸ்துவ மதத்தில் அன்பு போதிக்கப்படுது, கருணை போற்றப்படுகிறது. ஆனால் கடவுள் விஷயத்தில் பரிசுத்த ஆவி, கர்த்தர், இயேசுநாதர், மரியம், இந்த மூணும் ஒன்றினுடைய 3 பரிணாமங்கள், 3 அவதாரங்கள் என்று சொல்கிற 3 அவதாரங்கள் ஒன்று தான் 3 அவதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி திருத்துவ கடவுள் கொள்கையில் ஒரு குழப்பமான கொள்கையை என்ன செஞ்சுருக்கு, கொண்டு இருக்குது. ஆனால் பக்தி இருக்குது. தத்துவ ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் பல குழப்பங்கள் அதில் இருக்குது. இவற்றுள்ள இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் தனித்து விளங்குது. எப்படியெல்லாம் தனித்து விளங்குது அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், கடவுள் கொள்கைக்கு ஒரு தெளிவான பதிலை, ஒரு வரைவிலக்கணத்தை இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா சொல்லி காட்டுது. முகமது என்ற தீர்க்கதரிசியை பார்த்து இறைவன் சொல்லுகிறார், முகமதே, நீர் மக்களை முன்னோக்கி சொல்வீராக, இறைவன் அல்லாஹ் அவன் ஒருத்தந்தான், உண்மையான கடவுள். அவன் யாரிடத்துல எதன்பாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் தேவையுடன் கிடையாது. அவன் அருளைத்தான் எல்லோரும் எதிர்பார்த்து இருக்கின்றார்கள். அவன் யாரையும் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை.
ஆகவே அவனுக்கு தகப்பன் இல்லை, சந்ததி கிடையாது, அவனுக்கு ஒப்பாக நிகராக இந்த உலகத்தில் யாரும் எதுவும் இல்லை அப்படின்னு கடவுளுக்கு ஒரு தெளிவான ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லுது. இந்த கடவுள் கொள்கையில் எந்த குழப்பமும் இருக்காது. இதன் மூலியமாக மனிதனுடைய கால நேரம் கண்ணியம் கற்பு பொருளாதாரம் எல்லாமே பாதுகாக்கப்படும். இங்கே புரோக்கரேஜ் இல்லைல்ல, அதனால் இப்போ பாதுகாப்பு கிடைக்கிது. அடுத்து வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, மனிதன் ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என இஸ்லாம் தெளிவான ஒரு பதில் சொல்லுது. என மனிதர்களை இறைவனை உண்மையான கடவுள் தன்னை படைச்சது யார், எப்படி படைக்கப்பட்டோம் என்பது பற்றிய மூலக்கூறுகளை எல்லாம் தெரிந்து மனிதன் தன்னை படைத்த இறைவனை அறிந்து அவனை மாத்திரம் வணங்கி வழிபடணும், அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் என்பதற்காகத்தான் இறைவன் படைத்திருக்கிறான்னு சொல்லி இறைவனை குர்ஆனில் என்ன செய்கிறாரு, உலக மக்களுக்கான பொது வழிகாட்டி நூலான குர்ஆனில் சொல்லி காட்டுறாரு. அதே மாதிரி வணக்க வழிபாடுகள் என்பது மனிதனுடைய ஒவ்வொரு சொல்லிலையும் செயல்லையும் நீதியாக இருக்கணும், நேர்மை இருக்கணும், அதன் மூலியமாக நன்மை இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்தை தான் இஸ்லாம் என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி ஒழுக்கம் என்பது தனி மனிதனுடைய முழு வாழ்க்கை முறையாக இருக்கணுமே தவிர ஏதோ ஒரு குறிப்பிட்ட 4 சுவத்துக்குள்ளால் மட்டும்தான் என்று இல்லாமல் அது பரவலாக்கப்படணும் அப்படிங்கிறத சொல்லு. பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு உதவணும், பொய் அநியாயம் வஞ்சகம் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது. ஆண் பெண் சிறியவர் பெரியவர் என எல்லோருக்கும் எல்லா உயிரினத்திற்கும் எல்லோருக்குமே நாம் மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக என்ன செய்து உலகுக்கு சொல்லுது. அதே மாதிரி சிறந்த மனிதனை உருவாக்கும் முழுமையான வழிகாட்டல் இஸ்லாமிய கோட்பாடில் தான் இருக்குது. ஏன்னா ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம், அதில் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை, அனைவரும் சமம் அப்படிங்கிறத சொல்லி காட்டுகிறது. உங்களில் யார் இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்கிறத குர்ஆனில் தெளிவாக என்ன செய்யுதுன்னா சொல்லி காட்டுது. அவங்க தான் இறைவனிடத்தில் சிறந்தவங்க என்பதையும் குர்ஆன் சொல்லி காட்டுது. அப்போது இனத்தாலேயோ குலத்தாலேயோ நிறத்தாலேயோ மொழியை வச்சோ தேசத்தை வச்சோ எதன் மூலியமாகவும் எந்த ஒருவருக்கும் எந்த சிறப்பும் கிடையாது அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக சொல்லுது. இறைவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து மனிதனாக நேசிக்கக்கூடிய வழிகாட்டலை பின்பற்றி நடக்கும் பொழுது இறைவனுடைய நேசத்துக்குரியவராக அவர் ஆகிறார். இறுதியாக சொல்கிறதா இருந்தால் குர்ஆன் 1400 வருஷங்களுக்கு மேலாக ஏன் இன்னும் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் மாற்றம் இல்லாமல் முரண்பாடுகள் இல்லாமல் மக்களுக்கு எல்லா காலத்துக்கும் வழிகாட்டக்கூடிய எல்லா மக்களாலும் பொருந்தி கொள்ளக்கூடிய பாமரம் படித்தவரை எல்லாருமே அங்கீகரிக்கக்கூடிய எளிமையான சட்டத்திட்டங்களை கொண்டு இருக்குது. குர்ஆனில் எந்த ஒரு எழுத்தும் மாற்றம் இல்லாமல் அன்றிலிருந்து இன்றைய வரை உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் அதில் யாரும் கை வைக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பை இறைவன் தன் கைவசம் அதனுடைய ராயல்ட்டியை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக மொத்தத்தில் குர்ஆன் எல்லா மக்களையும் சிந்திக்க தூண்டுது. மற்ற மதங்களில் உள்ள சமயங்களில் வேதங்களை படிக்கக்கூடாது, படித்தா அது உயர் சாதியினர் மட்டும்தான் படிக்கணும், மற்றவங்க படிக்கக்கூடாது, படித்த நாக்கை விட்டு காதால் கேட்டான்னு சொன்னால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று, சிந்திக்கக்கூடாது, கடவுள் சொன்ன விஷயம். இங்கே என்ன சொல்லி சிந்திச்சா தான் இஸ்லாத்துக்குள்ளால மதிப்பு மரியாதை இருக்குது. சிந்திக்க சொல்லி என்ன செய்யுதுன்னா உண்மையான கடவுளை கண்டறிஞ்சு ஏற்று நட, அதுதான் உங்களுக்கு காலத்துக்கு பொருத்தமானது. இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் சட்டத்திட்டங்கள் வாழ்வியல் நடைமுறை எல்லாமே நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஏன்னா சுய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட நடைமுறையாக நம்ம படித்தோம்னா விளங்கினோம்னாலே சிந்திச்சாலே ஏன்னா இஸ்லாத்தினுடைய நெறிகள் மனிதனாக வாழ்வதற்கு தேவையான பரிபூர்ணமான ஆன்மீக நெறி அதை என்ன செய்து சொல்லுது. மனிதனுடைய மன குழப்பத்திற்கு நேர்மறையான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் ஏன்னா நல்ல மனிதனாக இருக்க எல்லா மதங்களும் சில நன்மைகள் இருந்தாலும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் யார், மனிதன் ஏன் வாழ்கிறான், இறுதியில் எங்கே போகிறான் என்ற கேள்விக்கு தெளிவான ஆதாரங்களோடு மாற்றம் இல்லாமல் முரண்பாடு இல்லாத பதிலை தருது. அதனால் இஸ்லாமிய ஆன்மீக நெறி தான் மனிதனுடைய மனக்குழப்பங்கள் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லக்கூடியதாக இருக்குது. இறுதியான ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு மானசீகமான ஒரு உண்மையான ஒரு ஆலோசனை தர்றேன். என்ன அப்படின்னு சொன்னால் மனித குலத்துக்கான இறைவன் நமக்கு அளித்த வாழ்வியல் நெறி தான் இஸ்லாம் என்பது இஸ்லாம் என்ற இறை மார்க்கம் மட்டும்தான். அதனை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு வாழுங்கள், உலகில் ஈடேற்றம் பெறுவீங்க. இதுவும் கூட நான் உங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு சொன்னால் கட்டாயப்படுத்த விரும்பலை. ஏன்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இருப்பினும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் அல் குர்ஆனை திறந்த மனத்தோடு வாசியுங்க. மேலும் அல்லாஹ்விட நேரடியாக என்னை படைத்த இறைவனே உண்மையான எனக்கு வழியை காட்டு என்று இறைவன்கிட்ட பிரார்த்திங்க. இந்த புரோக்கரேஜ் வேண்டாம். ஏன்னா உண்மையை தேடுற மனிதர்களுக்கு நிச்சயமாக இறைவன் வழிகாட்டுவான். அவனை வழிகாட்டில் ஒருபோதும் விட்டுற மாட்டாங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. மேலதிக இஸ்லாத்தை பற்றி தெரியணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா 009999
6566454425 என்ற எண்ணில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் உங்களுக்கு தேவையான இஸ்லாமிய புத்தகங்களையும் நாங்கள் தர்றோம். தெளிவடைங்க. அல்லாஹ் நேர் வழிகாட்ட எல்லோருக்கும் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.